தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு உடனே பாரத பிரதமர்கிட்ட இருந்து ஒரு உதவி கேட்குறதுக்காக பூனைக்குட்டி மாதிரி உட்காண்ட்ருந்தான்னு ரஞ்சித் சொல்கிறார். பூனைக்குட்டி மாதிரி போய் கையை கட்டி உட்காந்து என் படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு மணிக்கணக்காக கால் கடுக்காக காத்திருக்கிறாரு. ஏங்க தலைவா படம் ஓடினா தான் எல்லார் வீட்லேயும் சோறு இறங்குமா? அப்போது ஒரு பாரத பிரதமரை ஒருத்தர் பார்க்க போகிறாருன்னா ஒரு படம் ஓடலைன்னு சொல்கிற எத்தனை கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கிறார். ஒரு பாரத பிரதமரினுடைய டைமுங்கிறது எவ்வளோ வேல்யூபிளான ஒரு டைமிங்கு. ஒரு டிஸ்கஷனுக்காக போகும்போது எந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இண்டிவிஜுவல் நடிகனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு படம் ஓடலைன்றதுக்காக பாரத பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு கால் கடுக்க உட்காந்து அந்த ஓடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறாருன்னா இவர் மக்கள் தலைவர். இவர் ஆலோசனை கொடுப்பாரு. நாங்கள் ஓஹோ இன்று கட்சி தொடங்கி விட்டார், நாளை முதலமைச்சர் ஆகி விடுவார்ன்னு எல்லாருமே வாயை பார்த்து அவங்களுடைய கொள்கை என்னன்னு பார்க்கணுமா? தகுதி வேண்டாம். ஒரு சின்ன பையன் வாங்குற எல்லா சேலரியிலிருந்து சினிமாவில் இருக்கிற அதே ஒரு சின்ன பையன் அவ்வளோ தொண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அத்தனை பேருக்குமே உதவிட்டு இருக்கிறாரு. எந்த மீடியா எடுத்தாலும் அந்த பாலான்னு நினைக்கிறேன் அவரை பற்றி தான் போகுது. ஏங்க அவருக்கு அந்த எண்ணம் வரணும்? எதுக்கு உதவி செய்யணும்னு தோணணும்? அவர் என்ன பெரிய கோடீஸ்வரரா?